சொன்னீங்களா, இது வெள்ளிக்கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோ. இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலெல்லாம் ஸ்கின் எடுக்கக்கூடாது, மேலே சும்மா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வரணும். இந்த இது மொத்தம் கட் பண்ணக்கூடாது, பாதி பாதி கட் பண்ணி அப்படியே விட்டுடணும். ஓகேவா? நாங்கள் 4, எங்கள் பாபா 3 தான் போட சொன்னாராம். பசங்க கூட சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில், அதனால் 4 போட போகிறேன். ஓகே, கட் பண்ணி வச்சு இது நம்ம கேஸுக்கு இருக்குது பார்த்தியா பாக்ஸு, அதில் வைக்க போகிறோம். இது மாதிரி வச்சுட்டு நல்லா இது மாதிரி ஸ்ப்ரே அடிச்சுட்டு இப்போ இந்த வெள்ளிக்கிழங்கை சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இப்படி வச்சுக்கிறேன். பிஸ்மில்லா. இந்த நாட்டுக்கு வந்த பிறகு தான் எனக்கே தெரியும் வெள்ளிக்கிழங்கு இப்படியெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு. வீட்டில் இருக்கும்போது எதுவும் தெரியாது. நம்மெல்லாம் உப்பு போட்டு தான் வேக வச்சு சாப்பிடுவோம். வெளிநாட்டுக்காரங்க அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க. இந்தா வச்சுட்டோங்களா. இப்போது இது ஜெய்ஜெய்தான் ஆயில், நம்ம இந்தியாவில் நல்லெண்ணெய்னு சொல்லுவோம். இதை நம்ம கையில் இது மாதிரி தடவி கொடுத்துடலாம். ஏன்னா ஒரு சைடு நான் சும்மா அப்படி போட்டேன், ஒரு சைடு படும் ஒரு சைடும் படாது. நான் ப்ரெஷ்ஷில் படாமல் இது மாதிரி கையில் இது மாதிரி போட்டுருக்குறேன். உங்கள்கிட்ட ப்ரெஷ் இருந்தால் ப்ரெஷ்ஷில் கூட நல்லா இது மாதிரி ஃபுல்லாக தடவி கொடுத்துங்க வெள்ளிக்கிழங்கெல்லாம். நான் இங்கிலீஷில் சொல்லிட்டு இருக்கிறேன் ஸ்வீட் பொட்டேட்டோ. இங்கிலீஷ் சுத்தமாக தெரியாது எனக்கு. நான் இங்கே வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பேசி கற்றுக்கினேன். ஓகேவா? உங்களுக்கு கூட தெரியாமல் இருந்தால் நம்ம ஒன்று ஒன்றா செய்யும்போது அதை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஓகே, நம்ம எழுதி படிக்கிறத விட பேசுகிறது கஷ்டம். நம்ம பேசிட்டே இருந்தால் தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். இந்த வச்சுட்டேன். இப்போ இதில் போடலாம். இந்த சால்ட்டு கொஞ்சோண்டு மேலேயே போட்டுடலாம். ஏன்னா இதை திருப்பி வைக்கணும். அப்புறம் இது பிளாக் பெப்பர், மிளகுத்தூள், போட்டு இது பாப்ரிக்கா மிளகாத்தூள் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிக்கை, காரம் இருக்காது. ஏன்னா இது ஜெமியாவில் வாங்கினது, காரம் இருக்காது. நம்ம இந்தியா காரம் கிடையாது, சும்மா கலர் தான் இருக்கும், காரம் இருக்காது. இது கரம் மசாலா. எங்கே போச்சு அந்த டப்பா? கரம் மசாலான்னா அது இது மாதிரி. இது எல்லாம் இருக்கும். எங்கள் ஜாசிர் இது அதிகமாக யூஸ் பண்ணுவான். ரெஸ்டாரண்ட்டு ஸ்டைலில் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம். இது மேலே போட்டுக்கணும். பிஸ்மில்லா. எங்கள் மேடம் அவங்க அம்மா சொல்லுவாங்க, நம்ம ஏதாச்சும் ஒரு சமைக்கும் போதோ இல்லை ஏதாச்சும் வேலை செய்யும் போதோ பிஸ்மில்லான்னு சொன்னால் அது ஏதாச்சும் மிஸ்டேக் ஏதாச்சும் பண்ணால் அது கடவுள், அல்லாஹ் கடவுள் அதை அட்ஜஸ்ட் பண்ணுவாராம். சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் இங்கே வந்த பிறகு தான் அடிக்கடி அதை ஒரு நாளைக்கு 10-20 முறை அதை யூஸ் பண்ணுவேன். ஏதாச்சும் ஒரு வேலை செய்யும்போது நம்ம ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டா கடவுள் நம்மளை மன்னித்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுவாராம். அதனால் எல்லா விஷயத்துக்குமே எங்கள் மேடம் அவங்க அம்மா சொல்லுவாங்க, பிஸ்மில்லான்னு சொல்லு, நீ எந்த வேலை செய்தாலும் அப்போது கடவுள் நம்மளுக்கு உதவி பண்ணுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் நான் எந்த ஃபுட்டு பண்ணாலும் முதல்ல பிஸ்மில்லான்னு சொல்லுவேன். அதனால் சமைக்கிறவங்க நீங்கள் கூட நம்ம அருவெருப்பாக சமைக்காமல் கொஞ்சம் அன்பாக பாசமாக சமைச்சோம்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஓகேவா? இப்போது இது மேலே கொஞ்சோண்டு அடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதை கேஸ்க்கு வச்சுட்டு வர்றேன். இது ரொம்ப லேட் ஆகும். இது மாதிரி எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இது அப்படியே அந்த கேஸு கீழே வச்சுட்டோம்னா இது மேலெல்லாம் கவர் போட தேவையில்லை. இப்படியே வச்சுட்டோம்னா அது நல்லா பாயில் ஆகணும். அப்புறமா கடைசியில் சோஸ் பண்ணுறது காட்டுறேன். ஒரு ஸ்பூனு ஜெப்தை போட்டுறணும். எலுமிச்சம்பழம் ஒரு பாதி, இந்த சோஸ் ஒரு ஸ்பூனு. சார்
தேன் ஹனி 1 ஸ்பூனு, కొద్దిగా ருமாண்டி சோஸ் பாதி ஸ்பூன், కొద్దిగా సాల్ట్. இப்போ இதை வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ மேலே போடணும். స్పూన్ కావాలి ఇది వేసేదానికి, దీన్ని వేసేదానికి కుదరదు. நம்ம ஆல்ரெடி ஸ்வீட் பொட்டேட்டோ எல்லாம் போட்டு இருக்கிறோம், சால்ட் எல்லாம் ஸ்பூனும் தேவையில்லை. இது மாதிரி பண்ணிவிட்டு ஜாஸ்தி 2 పెట్టారా ஸ்பூன். இப்போ நம்ம சோஸ் பண்ணிட்டு வந்தோம்ல, இது வந்து இது மேலே போட்டுக்கலாம். பிஸ்மில்லா. ఓడికి 2 పొటాటో ఇది 2 ఎత్తి పెడతా. ఇంకా 2 ఉన్నాయి మరి అడుగుంచు అవి 2 నేను అన్నీ ఒకసారి లేదు ఈ తప్పు చేసిన పర్లేదు బుడ్డగా 2 అడుగుతాడు. முடிஞ்சிச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி என் சேனலை கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். இந்த இது பக்தினி சேலை கொஞ்சோண்டு போட்டுக்கலாம், ஒரு 2 இலை. ஓகே, அதிகமாக இல்லாமல் பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். கட் பண்ணிவிட்டு இது மாதிரி போட்டுருங்க. ஓகேவா, முடிஞ்சு போச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.